நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கண்களால் பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தே, என் செயல்களால் பாவம் செய்தே. கண்களால் பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தேன், என் செயல்களால் பாவம் செய்தேன். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. செய்யாமலும் பாவம் செய்தேன், நன்மை செய்விடாமல் பாவம் செய்தேன். கடமை தவறி நான் பாவம் செய்தேன், கருணை புரியாமல் பாவம் செய்தேன். நன்மை செய்யாமலும் பாவம் செய்தேன், நன்மை செய்விடாமல் பாவம் செய்தேன். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே.
நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அன்பான இறைவா, பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே, பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்றீரே. மத்தேயுடைய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, 2025 தவக்காலத்தை இன்று நாம் தொடங்குகின்றோம். உங்கள் யாவருக்கும் வளமையான அருள்வாழ்வு நிறைந்த தவக்காலமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தவக்காலம் என்று சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பரபரப்பாக மாறிவிடுவோம். நோன்பு இருக்கணும், தவ ஒருத்தல் செய்யணும், சிலுவை பாதைகளை செய்யணும், ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் என்றெல்லாம் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் இதே இறை வார்த்தைகளை தான் வாசிப்போம், இதே செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது மாற்று செயல்பாடுகளை செய்ய முடியுமா? இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக இருப்பதனால் அதை கொஞ்சம் சற்று நாம் அனைவருமே தனிப்பட்ட முறையிலே சிந்திக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. எல்லா மதங்களுமே இந்த நோன்பை வலியுறுத்துகிறது. இஸ்லாமியர்கள் கூட இன்னைக்கு நோன்பு தான் தொடங்கி இருக்கிறாங்க. ரமலா மாதத்தினை தொடங்கி இருக்கிறார்கள், முக்கியமான மாதமாக அனுசரிக்கிறார்கள். 14 மணி நேரம் பசித்திருந்து விழித்திருந்து தன்னை புடம் போட்டு சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறார் இவர்கள். இந்து மக்களும் மார்கழி மாதம் அதிகாலையிலே பெண்கள் எழுந்து கோலமிட்டு விளக்கேற்றி பூஜை அறையில் வழிபாடு நடத்துவார்கள். இது அவர்களின் நோன்பு. கிறிஸ்தவம் தம்முடைய குற்றங்குறைகளுக்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பல திருப்பயணங்கள், சந்திப்புகள், ஒருத்தல்கள், நோன்புகள், சிலுவை பாதைகள், திருப்பயணங்கள், தேவாலயங்கள் சந்திப்பது போன்ற வகைகள் வழியாக இந்த நோன்புகளை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இயேசு எண்ணுகிற நோன்பு சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது போன்று தோன்றுகிறது. இன்றைய நடைமுறைக்கேற்றவாறு சிந்திக்கின்ற போது முதலிலே
வெள்ளிதோறும் உண்ணா நோன்பு, அதாவது உணவின் அளவை குறைத்து ஏழைகளுக்கு உதவலாம், அது உடலுக்கு நலம் தரும். இரண்டாவது, வெள்ளிதோறும் புலால் நோன்பு, இறைச்சியை தவிர்த்து வெள்ளத்தினால் மீண்டும் எழ முடியாத மக்களுக்கு உதவலாம். மூன்றாவது, வெள்ளிதோறும் ஊடக நோன்பு, வெள்ளிதோறும் அலைபேசி தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கிற நேரத்தினை நோயாளிகளை சந்திக்க பயன்படுத்தலாம். நான்காவது, வெள்ளிதோறும் சொல் நோன்பு, இழிவான சொற்களை தவிர்த்து அறிவான சொற்களை பேசலாம், இதுவே சிறந்த நோன்பு என்று இன்றைய நடைமுறை பின்னணியில் கற்றுக் கொடுக்கிறார் இயேசு என்று எனக்கு தோன்றுகிறது. நாம் எத்தகைய நோன்பை பின்பற்ற போகிறோம் இந்த ஆண்டிலே என்பது தேவைன்னு நினைக்கிறேன். ஜூபிலி ஆண்டிலே நில்லு, கவனி, செல் என்பது போன்ற வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிறது. இந்த தவக்காலத்திலே அதிகமாக பிறருக்கு சேவை செய்வதிலே கொஞ்சம் பிறரை மையப்படுத்தி கொஞ்சம் போகலாமா என்று தோன்றுகிறது. குறிப்பாக நல உதவிகள், நான் தானே ஏழை என்று நினைக்காமல் அவர்களும் ஏழைகள் தானே என்று நினைத்து நல உதவிகளை செய்யலாம். நலிவுற்றவர்கள், அதாவது பொருள் மட்டும் பணம் மட்டுமல்ல, அவர்களை சந்திப்பதிலே நாம் அவர்களுக்கு வீடுகளை சந்திப்பதிலே, அவர் வீடுகளில் சென்று அவர்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்துவதிலும் கூட, இந்த நோயாளிகளை சந்திப்பதிலும் நோயாளிகளை சுத்தப்படுத்துவதும் கூட நாம் இணைந்து கொள்ளலாமே. அதே போன்று பிரிந்த குடும்பங்கள் பல இருக்கிறது, அவர்களை சந்தித்து அவர்களை தேற்றி அவர்களை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அகதிகள் முகாம்கள் தங்கியிருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். கேட்பாரற்று இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்திக்கலாம். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலே அவதிப்படுகிற நோயாளிகளை சந்திக்கலாம், வயதானவர்களை சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக கேட்பாரற்று யாருமே கண்டுகொள்ளாத வயதானவர்களை சந்திக்கலாம். இலங்கை அகதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். திருப்பயணங்கள், இன்றைக்கெல்லாம் சிரிப்பு வருது, கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு கூட திருப்பயணங்க போறதாக கேள்விப்படுகிறோம். என்ன அசிங்கமா இருக்குது. எனவே அதனுடைய அர்த்தமே மாறி போயிடுது. ஓகே, அங்கே என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க, அது இந்த திருப்பயணங்கிற பெயர்ல. எனவே திருநங்கையர்களை, புலம்பெயர்ந்த மக்களை கரிசனையோடு பார்ப்பது, அவர்களுக்குள்ள உரிமையை வாங்கி கொடுப்பது, அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை போய் திருப்பயணமாக சந்திப்பது. எல்லா நாளும் 14 சிலுவபாத தலத்து தான் கோயில் தான் போன என்ன அவசியம் இருந்தது, போகணும் வேண்டான்னு சொல்லலை. நான் அதை விட முக்கியமாக இந்த திருநங்கையர்கள் வாழ்கிற இடம், புலம்பெயர்ந்த மக்கள் படுகிற பாடுகள், அவர்களை சந்திக்கின்ற தருணங்கள், அப்படிப்பட்ட 14 ஆதரவற்ற இல்லங்களை சந்திக்கலாம். குழந்தைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, அகதிகளாக இல்லங்களிலே முகாம்களிலே. சிறைகளுக்கு சென்று சந்திக்கலாம், அது ஒரு கோயில் தான் என்னை பொறுத்தளவில். இப்படிப்பட்ட திருப்பயணங்களிலே அக்கறை செலுத்தினால் நன்றாக இருக்கும். எருசலேமுக்கு போகிறதை விட வேளாங்கண்ணி மாதா, பூண்டி மாதா, அந்த மாதா இந்த மாதா கோயில்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவைதான். அதை விட இப்படிப்பட்ட ஒரு அருள்நிறை வாழ்வை சொல்லக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய திருப்பயணங்களாக இருந்தால், சந்திப்புகளாக இருந்தால் நல்லது. இன்றைக்கு திருச்சபையானது தூய சிலுவை யோவான் யோசப் என்ப புனிதரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதில் முக்கியமான யார் அவர்னா, இவரை சேவை செய்து வாழ்வதிலே முக்கியமான பாடம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு சொன்ன, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக தமது உயிரையும் கொடுக்க வந்தார் என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி அதன்படியே இவர் வாழ்வதற்கு முயற்சிகள் செய்து வந்தார். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நல்ல மனதோடு, அர்ப்பண உள்ளத்தோடு சேவை செய்ய முயற்சி செய்கின்றோமா என்று கூட இந்த தவக்கால தொடக்க நாளிலே நாம் சிந்திக்கலாம். பல நேரங்களில் அடுத்தவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறோம் ஒழிய, நாம் அடுத்தவருக்கு சேவை செய்ய முன் வருவது கடினமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு ஊருக்கு உழைக்க வந்தவர்களுக்கே சில சமயங்களில் ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் தூய சிலுவை யோவான் ஜோசப் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் இருக்கிறார். ஒரு சமயம் ரோட்னி ஸ்மித் என்ற வெளிநாட்டுக்காரர் அன்னை தெரசா நடத்தி வந்த அநாத இல்லத்திற்கு சென்றாராம். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை ஆச்சரியப்பட வைத்தது. ஏனென்றால், அநாத இல்லத்தில் இருந்த ஒரு பணியாளர் அங்கிருந்த நோயாளி ஒருவர் வாந்தி எடுத்து வைத்ததை கழுவி சுத்தம் செய்து கொண்டார். இதை பார்த்த ரோட்னி ஸ்மித் அந்த பணியாளரிடம் சென்று, எப்படி உங்களால் இந்த சேவையெல்லாம், இந்த வேலையெல்லாம் செய்ய முடிகிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த பணியாளர், யாராவது பிள்ளைகள் அசுத்தம் செய்து வைத்ததை சுத்தம் செய்யும் போது அதனை வேலை என்றோ கஷ்டம் என்று சொல்வார்களா? இல்லைதானே? அதுபோன்றுதான் நானும் இந்த வேலையை செய்யாமல், இதை வேலையாக கருதாமல் கடமையாக செய்கிறேன் கருதுகிறேன் என்றாராம். அந்த பணியாளர் பேசும்போது வார்த்தைகள் வெளிப்பட்ட அன்பையும் கண்களில் திறந்த ஒளியையும் கண்டு வேந்து போய் நின்றாராம். அன்புக்குரியவர்களே, தான் செய்த பணியை ஏதோ கடமைக்காக செய்யாமல்
உள்ளார்ந்த அன்போடு செய்ய இந்த பணியாளரின் செயல் உண்மையில் நமது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. நாமும் இந்த தவக்காலத்திலே இந்த தூய சிலுவை யோவான் ஜோசப்பை நினைவு கொள்கிற நாள் செய்கிற தவக்கால காரியங்களை எல்லாம் ஒரு வேலையாகவோ ஒரு சம்பவமாகவோ செய்யாமல் அதை கடமையாக, நேர்த்தியாக, உரிமையாக, உள்ளார்ந்த மனத்திலே அதை செய்வோம். நிச்சயமாக இல்லாத இயலாத மக்களுக்கு செய்கின்ற சேவைதான் தவக்காலம் என்பதை நினைவிலே கொள்ளுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். வெளிவேடமற்ற உள்நோக்கமற்ற நேர்மையான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களது ஜெபம், செயல், சந்திப்பு, நல உதவிகள் வழங்குதல், திருப்பயணங்கள் ஆகிய ஆன்மீகம் அனைத்தும் உமக்கு மட்டுமே புகழ் தருகின்ற செயல்களாக அமையட்டும். ஒவ்வொரு தவக்காலமும் வேறு சடங்கு சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும். தவக்காலங்களில் மட்டும் கடின நோன்பு இருப்பதல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த ஒருத்தலும் கடின நோன்பும் தவக்காலம் முடிந்ததும் தொடர எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ah
உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தவக்காலம் வந்தது தன்னாய்வு செய்குவோம் தரணி வாழும் நாட்களை காணதவ வேண்டலாலே தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் பதுக்கியது போதும் பயின்றே வாழ்வோம் பிறரை பகைத்தது போதும் பாசமாய் வளர்வோம் ஒதுக்கியது போதும் ஒன்றாய் வாழ்வோம் பிறரை ஒடுக்கியது போதும் ஒரு குலமாய் வளர்வோம் பழி குறைத்தது போதும் பரிவாய் வாழ்வோம் பிறரை பழி தீர்த்தது போதும் பரிசாய் வளர்வோம் இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் நலங்கள் போதும் பொது நலமாய் வாழ்வோம் பிறரை சுரண்டியது போதும் சுதந்திரமாய் வளர்வோம் புகழ் போதை போதும் இயல்பாய் வாழ்வோம் பிறரை புறங்கூறல் போதும் புன்னகைத்தே வளர்வோம் இறை மறந்தது போதும் அவர் நினைந்தே வாழ்வோம் பிறரை அவமதித்தது போதும் அக அன்புடன் இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் பொய்யுரைத்தது போதும் நெறியில் வாழ்வோம் பிறரை ஏமாற்றியது போதும் எல்லாருக்காய் வளர்வோம் இறுக்கங்கள் போதும் இரக்கமாய் வாழ்வோம் பிறரை வருத்தியது போதும் அரவணைத்து வளர்வோம் புவி கொண்டது போதும் இயற்கையோடு வாழ்வோம் பிறரை பிரித்தாண்டது போதும் புரிதலோடு வளர்வோம் இவைதானே தவக்காலம் நமக்கு தரும் பாடம் இவை அன்றி செய்வதெல்லாம் நாம் போடும் நேரம் தவக்காலம் தன்னை உணரும் திருக்காலம் தவக்காலம் தன்னை மாற்றும் அருட்காலம் நிலையான புகழுக்குரிய தூய
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.